நீங்க சிறுபான்மையினரை ஒரு சின்னாம்புல ஒரு கருத்தையோ மற்றவர்களை ஒரு கருத்தையோ வைத்து பார்ப்பதாக விமர்சனம் செய்வது. ஆனா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கன்னா. அதை தாண்டி இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை, இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியுங்கண்ணா, எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. அங்க இருக்கக்கூடிய மக்கள், மலைய தமிழர்கள், நாமளாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கிருந்து ஒரு மனிதன் வந்து, இன்னைக்கு நாம எல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம், சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அரசியல் பண்றோம், அதை விடுங்கண்ணா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. மோடி ஐயாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு, அவங்க அம்மாவும் 10 பாத்திரம் கழுவுனாங்க, 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தான் மோடி ஐயா மேல வந்தாங்க. அது ஒரு ஒப்பீடு. இரண்டாவதுங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க. நிறைய நம்ம பேசிட்டே போலாங்க, ஒரு புத்தகமே எழுதலாம். அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலங்கூட அவர் வாங்கல. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலயும் செலவு பண்ணிட்டு போறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சோ மொத்தமா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க. இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது. அதனால ஒப்பீடு சொல்லிட்டே போலாம். அரசியல்ல குற்றம் சாட்டுவதற்காக சொல்றாங்க, அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா. ஆனா அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பீடுங்க, கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா நரேந்திர மோடி ஐயா. அதே போல நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்கன்னா. நிறைய சொல்லிட்டே போலாங்கன்னா. அதனால அரசியலுக்குள்ள போக விரும்பல. நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம், அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்றோம். அதனாலதான் மோடி ஐயாவுக்கு குவைத்தில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்கறாங்க. குவைத்தில் எந்த ரிலிஜன் இருக்காங்கன்னா, எந்த ஹிந்து 100% இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல. நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்கறாங்க. எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில மோடி ஐயா ஆனர் கொடுக்கறாங்க. சோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா இன்னைக்கு நாம சொல்றோங்கண்ணா, நாங்க வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய காவலர்களாக இருப்பது சவுதி அரேபியா, ஒரு காலத்துல டர்க்கி. ஏன்னா மெக்கா மெதினா யார் கண்ட்ரோல் கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ். சவுதி அரேபியாவுடைய ராஜா மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதனால இங்க இஸ்லாமியருடைய தலைவர்கள் சில பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதாவது இஃப்தார் விருதுக்கு போயிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் வந்து இஸ்லாமியர் காவலர், நான் இஸ்லாமியருடைய காவலராக உலகத்தில் இருக்க ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் ஓஐசி, சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கா அண்ட் மெதினா, அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் பொழுது இன்னைக்கு கிணத்து தவளையை போல தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரின்னு. போப்புங்க பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு 45 நிமிடம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறாங்க. எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்றதுனால வாக்கு அரசியலுக்காக தமிழகத்தில் சில பேர் சொல்றாங்க. அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னா. அதற்கு மேல என்ன கருத்து சொல்றதுங்க? எதுக்கு சார் இப்பதான் கன்னியாகுமரியில் ஒரு தலைவரை கட்சி விட்டு தூக்குனாங்க. எதுக்கு தூக்குனாங்க? கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் RSS ஊர்வலம் நடக்குது. RSS ஊர்வலத்தில் அவங்க கூப்பிடுறாங்க, வந்து கொடி அசைச்சு RSS ஊர்வலத்தை துவக்கி வைங்க. அது ஒரே காரணம், அடிப்படை உறுப்பினர்ல தூக்கியாச்சு அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள். அப்புறம் என்னாச்சு, 2 வாரம் கழிச்சு சத்தமே இல்லாம அதே பொறுப்புல திரும்ப சேர்த்துக்கிட்டாச்சு. அது எதுக்கு? நான் சொல்ற தலைவர்களுக்கு எது அது நடக்கணுங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவரை விரும்புறவங்க அதிமுக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிஜேபி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்வது ஒரு பாரத் ரத்னா ஐயாவை நீங்களே அடைச்சு வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எங்கள் சொத்துன்னு ஏன் நினைக்கிறீங்க? மக்கள் சொத்துன்னு நான் சொல்றேங்கண்ணா.
அதனால இன்னைக்கு அதிமுக காரங்க சொன்னது நான் சொன்னா கூடங்கண்ணா எத்தனையோ கட்சி நண்பர்கள் இருப்பாங்களா, திமுக இருக்கவங்களும் புரட்சித் தலைவருடைய ஃபேன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அதனால இது ஒப்பீட்டுல என்ன தவறுன்னு தான் நான் கேட்கறேங்கண்ணா. ஒப்பீட்டுல என்ன தவறு? இருவரும் ஒரு பாதையில வந்திருக்கிறாங்க, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், பணத்திலிருந்து இன்டெகிரிட்டியிலிருந்து. இதுல நீங்க சொல்லுங்கன்னா உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. ஆனா அந்த பார்வையை தவறுங்கிறத ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா. அந்த பார்வையை தவறுங்கிறது நம்முடைய மோகன் பகவத் RSS தலைவராக இருக்கிறவங்க 3 நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லோரும் அதை வரவேற்கிறோம். அந்த கருத்து நான் பலகாலமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன கருத்து சொன்னாங்கன்னா, அதாவது ராம் டெம்பிள், ராம் கோவிலை கட்டி முடிச்சாச்சு, அது முடிஞ்சது. அதன் பிறகு புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவதை எல்லாம் தவறுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மெஜாரிட்டி இந்துஸ் இருக்கிறாங்க. புதிதாக ஒரு பிரச்சனை கிளப்பாதீங்க, புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்புறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு RSS தலைவர் அந்த கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு சில பேர் பிரச்சனை கிளப்பத்தான் செய்யறாங்க இல்லையா, நான் சொல்லிங்கன்னா ஒரு சாமானிய மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதன் என்ன வேணாலும் பண்றான். RSS கருத்துங்கண்ணா, RSS கருத்து ராம் டெம்பிள் கட்டி முடிச்சாச்சு, அது மக்களுடைய எண்ணமா இருந்தது, தயவு செஞ்சு அடுத்த பிரச்சனை யாரும் கிளப்பாதீங்க, அதோட முடிச்சுக்கங்க அப்படின்னு. இந்த கருத்தை யாருமே விவாதம் பண்ணலையே. இந்த கருத்தை நாயப்படி இவ்வளவு எங்களை மதவாத சாயம் குற்றக்கூடிய திராவிட கட்சிகள் வரவேற்றிருக்கணும் இல்லங்கண்ணா. இன்னைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்கள் மோகன் பகவத் ஐயா சொன்ன கருத்தை ஏன் வரவேற்கலீங்கன்னா? எவ்வளவு பெரிய கருத்து, அற்புதமான கருத்து. அதனால எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி அவர்கள் எங்கேயும் மதவாதத்தை கொண்டு வரல. அவருடைய வாழ்வே அதற்கு ஒரு சான்று என்றுதான் அந்த அறிக்கையில நான் குறிப்பிட்டிருந்தேன்.